ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 262வது நாமாவளியாக ஓம் கண சங்கரமாய நமஹ. முருகப்பெருமான மேகத்தினால் விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்கும் சம்பந்தம் உள்ளதாக செய்கிறாராம். அதாவது பாலமாக இருக்கிறதாக இந்த நாமாவளி முருகன் அழகாக வர்ணிக்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேகத்திலிருந்து விண்ணுலகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு அந்த மழை நீரானது வெளிப்பட்டு அதன் மூலமாக இந்த பூமி எல்லா விதமான பாக்கியத்தையும் அடைகிறது. அப்பேற்பட்ட அந்த சம்பந்தத்தை இறைவன் தான் செய்கிறார். இறைவன் அருள்தான் கருணை மழையாக இந்த பூமியில் பெய்து அந்தந்த காலத்தில் அந்தந்த பாக்கியங்கள், அந்த கால பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாம் நடக்குது. மெய்ஞானத்தில் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் மழை உருவானது, மழை எப்படி தோன்றுது, இதெல்லாம் அடியார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா. பெருமாள் வழிபாடுகளில் பார்த்தோன்னா 12 ஆழ்வார்கள் பிரதானம். அதில் ஆண்டாள் நாச்சியார் மகாவிஷ்ணு நோக்கி திருப்பாவை பாடியிருக்கா. இதை இந்த மார்கழி மாதத்தில் 30 நாளும் பாடுவாள். அதில் இந்த 4வது பாசுரம் பார்த்தோம் அப்படின்னா, ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கரந்து பாழியம் தோளுடை பர்பநாபன் கையில் ஆழிபோல் மின்னு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடியிருப்பா அம்மா. அதில் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி மழை உருவாகுது அப்படின்னு மழை தேவன்கிட்ட பேசுகிறார். கடலிலிருந்து எடுத்து அந்த மேகக்கூட்டத்தில் சேர்க்கும்போது அந்த கருமேகங்களை பார்த்தா எங்களுக்கு கண்ணனுடைய அந்த உருவம் தெரியுது. அவர் எப்படி அந்த சங்கு சக்கரத்தை தாங்கி எல்லாருக்கும் சமமாக அருள் புரிகிறாரோ, அது மாதிரி நீ சமமாக என்னென்ன இடத்துல என்ன எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு பெய்து நீர்வளம் நிலவளத்தால் எல்லா பாக்கியத்தையும் கொடு அப்படின்னு கேட்பா. அப்படி இந்த சக்திகள் எல்லாம் இறைவனுடைய அருளால் தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பருவ மாற்றங்கள் எல்லாமே வருது. அதனால்தான் தானம் சுருங்கின் வானம் சுருங்கும் அவ்வை வாக்கு இருக்குது. அப்போ இது ரெண்டுமே தானம் கொடுக்க கொடுக்க ஆகாசத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் நல்ல மழையை கொடுப்பாலாம். மழை குறைஞ்சாலும் இதுவும் குறைஞ்சிடும், தான தர்மங்களும் குறைஞ்சிடும். அப்போ எல்லாமே சமமாக இருக்கணும். அந்த சேர்க்கக்கூடியவர் இதுக்கு ரெண்டுத்துக்கும், விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் மேகத்தால் பாலமாக இருப்பவர் யாருன்னா அவர் தான் முருகப்பெருமான் அப்படின்றது இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் கண சங்கரமாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.